இரவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல தடைகள், பல இடையூறுகள், எவ்வளவுதான் நம்ம மக்களுக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை தடை செய்வதற்கு 1000 பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் நடந்த சண்டையை பார்த்துருக்கலாம். இன்றைய ஜீவகாருண்ய திருப்பணிக்கு உதவிருக்கக்கூடியவர் கடந்த 24ஆம் தேதி திருவாரூர் ஆஸ்பத்திரியில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஸ்டாலின் சத்யா, நீதிவடங்கள், நெய்க்குப்பை, திருவாரூரை சேர்ந்த நெய்க்குப்பை நீதிவடங்கள் ஸ்டாலின் சத்யா மதியானம் 2 மணிக்கு அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதை குறித்து அவங்க ஒரு 2000 ரூபாய் நமது தர்மசாலைக்கு வருகை தந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மற்றும் சிறப்பாக மருத்துவம் பார்த்து தாயும் செய்யும் நலம் பெற வைத்த மருத்துவர்களுக்கும் இந்த வேலையை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க நம்ம தர்மசாலைக்கு வந்து மச்சக்குடி கறிக்கடை மச்சான் அவங்க தான் அந்த நிதியை கொடுத்துருக்காங்க. மேலும் அருட்பெருஞ்சோதி திருவருளால் சுரேஷ் மேலமணலி கமலாபுரத்தை சேர்ந்த சுரேஷ் அவர்களோட அவருடைய தாயார் அவருடைய தந்தை சீனிவாசன் அவர்களுக்கு நினைவு நாளை முன்னிட்டு அவங்க ஒரு 1500 ரூபா நிதி கொடுத்துருக்காங்க. சீனிவாசன் அவர்கள் ஆன்மா சாந்தி பெற வேண்டி நமது தர்மசாலைக்கு வருகை தந்து நிதி வழங்கிய சுரேஷ் மேலமலனியை சேர்ந்த சுரேஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைத்து இன்றைய திருப்பணியை துவங்குகின்றோம். இது நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, பொருளாதாரம் இல்லாமல் தடுமாறுகிற ஏழை மக்களுக்கும், மருத்துவக் கல்லூரியில் தங்கி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும், காவல்துறை பணியில் சேர்வதற்கு பயிற்சியில் ஈடுபடுகிற மாணவ மாணவிகளுக்கு இந்த உணவை கொடுப்பதன் மூலம் இறையாற்றலையும் அன்பையும் தயவையும் கருணையும் இன்றும் உலகத்தில் நிலைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இந்த உணவை நாங்கள் கொடுத்து வருகிறோம். அனைவருக்கும் நன்றி. அருட்பெருஞ்சோதி. சாப்பாடு வேணுமா? இங்கே வந்துருங்க, சாப்பிடலாம், லைன் போடுங்க.